ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு எடிட்டிங் போடுறோம். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் எடிட்டிங் தொடர்ந்து போடலாம் சொல்லிவிட்டு நான் என்ன வேலை இருந்தாலும் சரி எடிட்டிங் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா லாஸ்ட் வீடியோக்கு 2-3 வியூஸ் போச்சு. அதனால ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன், சுத்தமாக வியூஸ் இல்லை. ஸோ ஓகே, லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் பாருங்களேன். ஒரு வீடியோலேருந்து ஒரு சீன் மட்டும், ஒரு சின்ன செகண்ட் மட்டும் எடுத்து போட்டேன். அதுக்கு 2 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஆகிருக்கீங்க. அதுவும் எனக்கு ஹாப்பி தான். இப்போ வந்து 22 சப்ஸ்கிரைபர் இருக்குதுங்க நம்ம சேனலில். அதுவும் இல்லாமல் கைஸ், நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் என்னால் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டான, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட முடியுங்க. அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொடுங்க, ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸுங்க கண்டதில்லை, ஒரு சப்போர்ட்டிவான வேர்ட்ஸ் செய்யும். அண்டு ஒரு சப்ஸ்கிரைபரும் முக்கியம். நான் 2 சப்ஸ்கிரைபர் இங்கே ஏன் மீன் பண்ணுறேன்னா, ஒன்று கிடைக்கிறது கஷ்டம் ஸ்டார்டிங்கில். அதனால தான் 2 சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அதுவும் சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்டு நம்மளோட சேனலில் எப்படியோ இந்த சீசன் அடிக்கவே மாட்டோம்னு நினச்சோம். என்ன டேட்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் டே இன்னைக்கு தான். நாளைக்கு பிஆர் குறைக்க போகிறாங்க. கண்டிப்பாக ஈரோக்காச்சும் அடிக்கணும். இதெல்லாம் பப்ளிக் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீ ஃபயர் கூட விளையாடல. ஏன்னா எவனும் வரவும் மாட்டுறாங்க. நமக்கு கரெக்டான ஸ்காடு இல்லை கைஸ். நம்மளுக்கு சோலோவாக தான் போயிட்டு வாங்கிச்சு எல்லாம். இப்போ பாருங்களேன், லாஸ்ட் இன்னியோட. அதனால தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு அப்படி இப்படி ஏற்றி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்னும் சிஎஸ்சில் இந்த முறை எடுத்தாங்க ரேங்க்கு. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க ஒரு டைட்டில், அது நம்மளுக்கு இப்போதைக்கு கிடைக்காது. ஓகே, வேறு ஏதாவது மாற்றம் கொண்டு வர நல்லா இருக்குங்க. அப்படின்னா ஒன்று தான் இங்கே மிஸ் ஆகும். இதில் சொல்ல முடியாது, இன்னும் எடுக்குதில்ல. இன்னும் அத்தனை ஹீரோய்க்கு அடிச்சாகணும். ஹீரோய் மட்டுமே போயிட்டு இருக்குது. கிராண்ட் மாஸ்டர் வடன்னு கண்டிப்பாக அதுக்கும் நான் ஆடுவேன். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், நம்மளோட ஒரு வீடியோ வந்து சொல்லிட்டுருந்தோம். என்னது சென்டென்ஸ் இருக்குல்ல, சென்சிட்டிவிட்டி எல்லாமே சேர்த்து செட்டிங் இருக்குதுல்ல கைஸ், அது ஒன்றுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆகுது வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு நம்ம போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதா சொல்லிட்டு இருந்தோம். அது நீங்கள் யாருமே கேட்கவும் இல்லை, எந்த ஒரு கமெண்ட்டும் வரலை. அதனால தான் நான் அந்த வீடியோவாக போடலை. இன்னும் நான் எடுக்கக்கூட இல்லைன்னா பாருங்களேன். ஆனால் ஓரளவுக்கு அதை பற்றி மட்டும் ரிசர்ச் பண்ணேன். நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் ரிசர்ச் பண்ணி அந்த வீடியோவும் போடுவேன். ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். இதை பார்த்தா தான் இங்கே அந்த 12 இப்போதைக்கு அடிக்க முடியாது. அது மட்டும் தான் லைட்டாக நல்லா இருக்கும். மிச்சபடி ஒன்றும் இல்லை. எப்படி ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேங்க. எப்படின்னா 3 பிஆரில் 3 அடிச்சுட்டா அதே ஒரு பெரிய விஷயம் நல்லா இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் கைஸ். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, ஓகேவா? பார்த்துட்டிங்கன்னா அது ஸ்கிப் பண்ணுறது இல்லை, ஃபுல்லாக கேட்டிங்கன்னா நான் போடுறது எப்படியும் 4 நிமிஷம்குள்ளே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம்